ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேர்களே. நேற்றைக்கு 2-in-1 ஏப்ரான் தைக்கும் விதம் காண்பித்தேன், அணிந்தும் காண்பித்தேன். இப்போது அளவுகள்லாம் சொல்லுறேன், எப்படி வெட்டணுங்கிறதையும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போது இது 2 மீட்டர் துணியை இப்படி மடித்து போட்டிருக்கோம். இங்கே மடிப்பு இருக்குது, இங்கே மடிப்பு இருக்குது, இங்கே 4 கரை இருக்குது. 2 மீட்டர் துணியா, அதனால் இங்கே மேலே ஒரு மடிப்பு கீழே ஒரு மடிப்பு இருக்கிறதுனால இங்கே 4 கரை இருக்குது. இப்போது இங்கே கீழிருந்து இங்கே வரைக்கும் 85 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ஏப்ரானுடைய லென்த்து 85 சென்டிமீட்டர். 1 மீட்டரில் ஒரு 15 விட்டுட்டு இங்கேருந்து 85 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அந்த மேல் இடத்துல 14 சென்டிமீட்டர் மேலிடம் இந்த காமிக்கிறேன் இல்லையா, இதில் 14 சென்டிமீட்டர் அளவு வச்சு பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்லேருந்து லென்த்து 17 சென்டிமீட்டர். இங்கேருந்து 17 சென்டிமீட்டரில் குறுக்க அகலம், அதாவது இங்கேருந்து அகலம் 36 சென்டிமீட்டர். மடிப்பிலிருந்து குறுக்க அப்படியே இங்கே போனால் 36 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நீள கோடாக போட்டு வெட்டிடணும். 36 போய் அங்கேருந்து அப்படியே நேராக கோடு போட்டுறணும். அந்த வெட்டி இங்கே 4 பீஸ் வரும். இந்த இடத்துல 4 பீஸாக வரும். அது அந்த கயிறு வச்சோம் இல்லையா, இடுப்புக்கிட்ட ஒரு கயிறு, ஒரு சீட்டுக்கிட்ட ஒரு கயிறு வைக்கணும். 4 கயிறு வேணும். ஆக ஒரு உடைக்கு 4 கயிறு வேணும். நான் 2 ரோஸ் போட்டிருக்கிறேன்னா அதனால் 2 உடைக்கு கயிறு வேணும். இதுவும் 2-in-1 தான் தைக்க போகிறேன். இப்போது திருப்பி சொல்கிறேன். லென்த்து 85 சென்டிமீட்டர். அதில் மேல் பகுதி யோக்குன்னு சொல்கிறது 14 சென்டிமீட்டர். அங்கேருந்து அந்த ஆம்ஹோலுங்கிறது 17 சென்டிமீட்டருக்கு வச்சுட்டு அதிலிருந்து வளைவு, கை வளைவு சொல்லுவோம்ல, அது மாதிரி வளைவு போடணும். போட்டுட்டு இங்கே நேரம் எடுத்துரும். லென்த்து 85, அகலம் 36, மேலே 14, ஆம்ஹோல் லென்த்து 17. அவ்வளவுதான். இப்போ இதில் 2 பேரும் இது வேறு ஒரு பூ போட்ட துணியில் 2 பீஸு வெட்டுறோம். அப்போது 4 ஆகும். 2 ஏப்ரான் தைக்க போகிறேன். இந்த இதில் கயிறுக்கு வெட்ட போகிறோம். அப்புறம் இந்த மிச்சம் வர்ற துணியில் பாக்கெட்டுக்கு வெட்ட போகிறோம். ஆக இது மிச்சம்தான் அதிகமாக இருக்கும். இப்போ வெட்டும் விதம் காமிச்சிருக்கேன். வெட்டியாச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று சேரும். மற்ற இதெல்லாம் தைச்சிடணும். கயிறை தைச்சி அந்த கழுத்து ஸ்ட்ராப்பு எல்லாம் தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அப்புறம் பிரிண்டட் துணி 1, இந்த ரோஸ் கலர் துணி 1, 2 நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சு தவறான பக்கம் மேலே இருக்கும்படி வைக்கணும். அந்த கழுத்து பீஸெல்லாம் பார்த்து கவனமாக ஊக்க மாட்டி வச்சுக்கிட வேண்டியது. அப்புறம் நான் சொன்னபடி 1, 2, 3, 4, 5 தையலை போட்டு அப்புறம் உள்ள கூடி திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் 1 போடணும். போட்டுட்டு அப்புறம் கீழ்ப்பகுதி தைக்கப்படாமல் இருக்கும். அதை மடித்து தைக்கணும்.
ஆக 2 in ஏப்ரம். வெட்டும் விதம் அப்புறம் தைக்கும் விதம் எல்லாம் சொல்லியிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் தைச்சி பாருங்கள். நான் இவ்வளோ காலத்துக்கு இப்போ தான் ஏப்ரனே தைக்கிறேன். நீங்கள் உடனே தைச்சி பார்த்துக்கோங்க. நன்றி நேயர்களே.